விசையோடு விசையாடி கரும்பு முடிச்ச நல்ல பாட்டு. படிச்சேன். வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. ஏன் இந்த பாட்டு இப்ப உங்களுக்கு ஏனண்டா ஊர் ஞாபகங்கள் வந்துட்டுதா? அப்படியும் சொல்லலாம். என்ன சொல்றது, இந்த மாதிரி பக்கத்துல வெயில் அடிச்சு கொண்டு இருக்கு, நீ இங்க வந்து இந்த பாட்டெல்லாம் சொல்ற நேரம் பழைய ஊர் ஞாபகங்கள் வந்தது. ஊர் ஞாபகம்னா உங்களோட புத்தகம் ஊர் ஞாபகங்கள் வந்துட்டு, புத்தகத்துல நீங்க செஞ்ச சில சிறுமிசை வேலைகள் ஞாபகங்கள் வந்துட்டு, சில சில்லறை வேலைகள்லாம் ஞாபகம் வந்தது. சொல்லுங்க. அப்படி என்ன நீங்க உங்களோட வாழ்க்கையில முதலாவது டைம் செஞ்ச டைம் உங்களுக்கு சரியான ஒரு எக்ஸைட்மெண்ட், இது லைஃப்ல எனக்கு முதலே சொல்றத பார்த்தா இதெல்லாம் சென்சார்ல எல்லாம் கட் ஆயிடும். அந்த ரேஞ்சுக்கு போறத உங்களோட லைஃப்ல முதலாவது ஒரு ட்ரை பண்ணி, முதலாவது சைக்கிளோடக்குள்ள உங்களோட அனுபவம், இல்லாட்டி முதலாவது காரோடக்குள்ள வந்த அனுபவம், இல்லாட்டி முதலாவது லவ், இல்லாட்டி முதல் டைம் விழுந்தது, அப்படியான இதுகளை பத்தி சொல்லுங்க. சரியா சொல்ல சொன்னா இந்த கார் ஓடுன சைக்கிள் ஓடுன அனுபவங்கள் எல்லாம் இருக்கு. அதை விட அந்த லவ் நீங்க புத்தல மன்மத ராசா அப்படியும் சொல்லலாம், பொய்ப்ப மட்டும் சொல்லலாம். ஆக்சுவலி ஒரு லவ் அனுபவம் தான் எல்லாருக்கும். நான் நினைக்கிறேன் வந்து மறக்காத அனுபவமா என்ன பாக்குறேன் எல்லாருக்கும் இருக்கும். அதே மாதிரி எனக்கும் ஒரு லவ் அனுபவம், ஃபர்ஸ்ட் லவ் அனுபவம் உங்களுக்கு வந்துட்டு ஆஃப் கோர்ஸ். நீங்களும் ஒரு பெண் தான், கொஞ்சம் ஆண் தான். நீங்கள் ஒரு ஆண் தான். எத்தனை வயசுல நம்ம சொல்லு? Around 14. என்ன 90s கிட்ட bro? 80s course. 90s 80s kids. 80s kids, yeah. And then அப்ப என்ன ஃபர்ஸ்ட் டைம் ஒரு என்ன சொல்றது, எனக்கு ரொம்ப நாளாக சைட் அடிச்சு அப்படி இப்படி இந்த கனெக்ஷன்ல வந்த கேர்ள் ஒன்று, அது தெரியும், இது மடங்கும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு இது ஒன்று தெரியும் தானே, லவ். ஒரு சிங்கிள் கேர்ள் உண்டு, அவ்வளவு பெரிய பத்தியா எழுத தமிழா இருந்தா கொஞ்சம் எழுதி இருப்பேன். இவாக்கு மட்டும் ஐ லவ் யூ மாமா ஆட்ட ஆதரவுன்னு சொல்லிட்டு எழுதி அடிச்சு விட்டுறேன். கொண்டு போய் உங்களோட கதைக்கணும், நீங்க ஒரு என்ன ஸ்கூல் முடிஞ்சதோட ஸ்கூலுக்கு பின்னால வாங்கன்னு சொல்லிட்டு தீபாவளி பரிசு காத்து. ஓகே முரளி, நீ படிக்கணும், படிக்கிற வேலையை பாரு, இந்த லவ்க்கு உண்டெல்லாம் இறங்காத. அவாக்கு 14 செஞ்ச மாதிரி எல்லாம் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அந்த மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்றான். நான் சொன்ன எனக்கு கடுப்பாயிடுச்சு. நான் சொன்னேன், உனக்கு பிடிச்சிருக்குன்னா இப்படி ஆட்டு ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு சொல்லிட்டு. பட் தென் எனக்கு கோவம் வந்துட்டு நானும் வந்து சைக்கிள் தானே, எங்க வேற காரா இருக்கு, 16 வயசுல சைக்கிள் எடுத்து சைக்கிள் இருந்தே பெரிய. ஸோ தென் நான் போயிட்டு போனா, அதுக்கு பிறகு போனா அவ சொல்றா வந்து ஓகே எனக்கும் விருப்பம். அவ ஒரு இல்ல அவ லெட்டர் தந்தவ. அவ லெட்டர் தந்தவ, லெட்டர் தந்துட்டு லெட்டர் போய் பாரு வீட்டில் சொல்லிட்டு நான் வந்தா வீட்டை வந்தா, பட்டாம்பூச்சி பறக்குது, ஃப்ளைங் பட்டர்ஃப்ளை ஃப்ளைங் ஸ்டமக்ன்ற மாதிரி. ஓகே ஃபர்ஸ்ட் லவ் அந்த மாதிரி இதாக இருக்கு. தென் கொஞ்ச நாள் இந்த லவ் ஓடிக்கொண்டிருக்கிற நேரம் வந்து ஒரு நான் ஸ்ரீலங்காவில் தெரியும் தானே, என்ன இல்லாட்டி சாப்பிட இல்லாட்டி டூர் போவாங்க. ஸ்கூல் டூர் இல்லடா, இப்ப ஒரு ஸ்கூல் டூரும் இருக்கு, பட் ஒரு சம்மருக்கும் வந்து வில்லேஜ் டூர்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சீக்கிரியா தம்புல்ல இல்லாட்டி சிவனொலி பாதமலை இதுக்கு போறது, சிவனொலி பாதமலைக்கு போறதுக்கு செஞ்சுட்டாங்க. அப்ப இதே நேரம் பார்த்து எங்க அப்பாவும் வந்து அந்த அந்த டூர்ல தன்னையும் புக் பண்ணிட்டாரு. அவரும் ஸ்டூடெண்ட், அவரும் படிச்சவங்க. ஏன்னா அவரும் புக் பண்ணிட்டாரு. ஓகே நானும் போக போறேன்னு சொல்லி. அப்ப எனக்கு எங்க அப்பா போறது விருப்பம் இல்லை. நான் அப்பாவுக்கு சொல்றேன் வந்து, அப்பா நான் இந்த டூருக்கு போக போறேன், நீங்க வரேன். அவர் சொல்றாரு, உனக்கு போ விருப்பம் இல்லை, அந்த எனக்கு ஆசை எங்கால உனக்கு போ இல்ல. ஆக்சுவலி அது ஒரு 2 வேன் போனது அந்த ஊர்ல இருந்து. அப்பா இன்னொரு வேன்ல போறாரு, இவங்க இன்னொரு வேன்ல போயிடும். ரெண்டு டூரும் ஒரே நாள் போகுது. அப்ப அப்பா சொல்றாரு, உனக்கு போகணும்டா என்னோட வா,
நான் தானே இல்லை, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதில் தான் போகிறாங்க, நான் அதில் தான் போவேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து காசு தரையில். நான் எங்கேருந்து காசு தர்றது? காசு தர்றதுக்கு வழியும் இல்லை. அப்பா அம்மாவை நம்பி வாழ்கிற வாழ்க்கை தான். அண்ட் தென் அதுக்கு பிறகு நான் வந்து இந்த கேர்ளுக்கிட்ட சொல்லவே இல்லை, இந்த டூருக்கு நான் வரமாட்டேன்னு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. எனக்கு ஒன்று மான பிரச்சனை, இன்னொரு சப்போஸ் என்ன கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னா மான பிரச்சனை எல்லாம் வந்துடும். அண்ட் தென் அதுக்கு பிறகு நான் வந்து கடைசி வரைக்கும் சொல்ல இல்லை. அந்த அவன் நம்பிக்கொண்டு தான் நான் வருவேன் தான் சொல்லி கொண்டு தான். தென் அந்த போகிற அன்றைக்கு நைட் ஈவினிங் ஐ மீன் காலையில் விடிய காலையில் 4 மணிக்கு அப்பா எழும்பி எடுத்து எனக்கு போகிறேன். நானும் வந்து எழும்பிட்டேன் அந்த நேரம் பார்த்து. அப்பாவுக்கு தெரியாமல் நான் வந்து சைக்கிள் எடுத்துக்கொண்டு அந்த என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் போகிற இதுக்கு போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு வந்த வாக்கு சாரி என்னால் வர கிடைக்கல, நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டு பாய் பாய் சொல்லிட்டு அனுப்பி விட்டுருந்தான். பாய் பாய் சொல்லி அனுப்பி விட்டா அவள் போயிட்டான். ஒரு ஒரு ஒன் வீக் டூர். அது 1 வீக் டூர். ஓகே, அதுக்குள்ள அந்த 1 வீக் அவ அங்க போனதோட இதுக்குள்ள எனக்கு இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட் சாரி ஃபார் மை புனிதமான காதல் 14 வயசுல என்ன புனிதம், 14 வயசுல குரங்கு மரம் தாவர மாதிரி தான் ஈரம். அண்ட் தென் அப்ப இன்னொரு கேர்ள் செட் ஆயிடுச்சு. எனக்கு சந்தோஷம். ஒரே டைம்ல 2 கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையாட்ட மாதிரி எனக்கு 2 கேர்ள். ஓகே, அவ போயிட்டு வந்தா இவா வந்துருவான்னு சொல்லி ஓகே ஃபைன், எனக்கு நான் இவாவோட செட்டேன். ஆனா உங்களுக்கும் லவ் இருந்திருக்கும் உங்க 2 பேருக்கும். எனக்கு உண்மையா அந்த டைம்ல எல்லாம் லவ் பண்ற ஐடியாவே இருக்கு. நேரா மேட்டர் பண்ற ஐடியாவா அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா எனக்கு உண்மையா அந்த கதைக்கிற அலட்டுறதுலாம் பிடிக்காது. எனக்கு என்னண்டாலும் பட் ட்ரிங்க் வாக்கல அப்படிதான் ஸ்ட்ரைட் டு தி மேட்டர். என்ன சொல்றது, லவ்ன்றாலே கதைக்கணும், அலட்டணும், மேட்டர் தெரியாத. எங்களுக்கு என்னன்னா கூட இருந்தது கொஞ்ச நாள்ல விளையாட்டு தான் மண்டையில அது எங்களுக்கு இருந்தது தான். பட் அந்த ஒரு 13-14 வயசுல லவ் ஒரு ஃபீலிங் வரும் தானே. ஏன் வந்தது எங்கட கொஞ்சம் எங்கட கிளாஸ்ல ஃபெயில் ஆகி படிச்சது கொஞ்சம் இருந்தது. அதுகளுக்கு மட்டும்தான் முத்தி கொஞ்சம் வேலண்டைன் டேக்கு காட்டு நாள் இருப்பாங்க. அவனால பார்த்ததுதான் என்ன செய்வதுன்ற மாதிரி இருக்கு. நம்மளுக்கு லவ் செட் ஆகலன்றதோட இப்படி ஒரு பொறாமாவடுகள் அதே மாதிரி எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. இன்ட்ரெஸ்ட் இல்லையா? 14 வயசுல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லன்னா இல்ல, இதுக்கு முனக்கடை இல்ல. எங்களுக்கு பிளாட்டு அதுக்குள்ளே நாங்களும் செஞ்சாங்களே. எங்க செஞ்சது 13 வயசுல ஸ்டார்ட் பண்ணிட்டாண்டா பிரச்சனை. நீ விளையாடி நீங்க சொல்ல மாட்டீங்க. இந்த எபிசோட என்ன வச்சு ஓட்டுறோம்? நாங்க வாழணும், இன்னும் வாழணும். யாரு வீட்டை போனா சாப்பாடு இருக்கணும். சோறு முக்கியம், கப்பு முக்கியம். இந்த மாதிரி சோறு வாழ்க்கைன்றாலே காதல் மட்டும்தான். அதை விட்டு எவ்வளவு விஷயம். வாழ்க்கை வந்து ஸ்டார்ட் பண்றதே காதல்ல தான். வாழ்க்கை வந்து எல்லா இடத்துலயும் வந்து வாழ்க்கை ஸ்டார்ட் பண்றது காதல்ல தான். உங்களுக்கு கர்மாந்தத்துல அப்படின்னு சொல்லலாம். குடிச்சா ஓகே, கொஞ்சம் கெத்து தானே அந்த வயசு. ஓகே, ஒரு 2 பேக் நல்லா இருக்கு. அதுவும் வந்து ஒட்கா அடிச்சா வந்து சும்மா எங்க இருந்து அடிக்கிறத பொறுத்து. அந்த டைம் 13-14 வயசுல வீட்டுக்கும் போயிடும். இருந்தாலும் அம்மா அப்பா ஊர்ல இருந்து வந்தவங்க தானே. அம்மா அப்பா இருந்தாலும் 5-6 மணிக்கெல்லாம் போயிடும். அப்ப எங்களுக்கு நாங்க தூங்குறதே ஒரு அப்ப சம்மர் டைம் வர ஒட்காவும் பாரு. எங்களுக்கு இதெல்லாம் தெரியும். இதெல்லாம் இப்ப தெரியும். வெயில்ல ஒட்கா அடிக்க கூடாது, அதெல்லாம் தெரியாது. சீப்பானது ஒட்கா எடுத்தோம், அடிச்சா ஏலாது. கொஞ்ச நேரத்துல சுத்து அடிச்சிடான். நானும் விட்டு கொடுக்கலாம் சொல்லி அடிச்சு முடிச்சிட்டோம். அடிச்சா வருது கொஞ்ச நேரம் ஏலாதுன்னு சொன்னா 2 பேரும் மாறி மாறி ஒரு பக்கத்துல இருந்து சத்தி எடுத்து கொண்டு அவ்வளவு தெரியுதான். எடுக்கிறோம் முடியல. அது முடியலண்டா அந்த கெத்துக்கு எல்லாம் போயிட்டு எல்லாரும் அடிச்சா அதுக்கு பிறகு பிளாக் அவுட், கம்ப்ளீட்லி பிளாக் அவுட். அதுக்கு பிறகு சொன்ன 4 பேர் இருக்காங்க. அவன் பிறகு லேட்டா வந்திருக்கான். வந்து எங்களை எழுப்புறாங்களாம். எழுப்பினா ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு எழும்புறேன். எதுக்கு மேல எழும்புறேன் எடுத்து 5 சாமி 6 சாமி
அவன் இட்லியில விட்டா நாங்க அதுலயே பரண்டு அடிப்பு விட்ட மாதிரி கவலமுண்டா ஐயோ எடச அண்டைக்கு விட்ட ஒட்கா மட்டும் அதுல இருந்து ஓடும் ஐயோ வேணாம் ஒட்காக்குறதுக்கு சம்மதம். எனக்கு ஒட்கால ஒரு கெட்ட அனுபவம் இருக்கு. ஒட்கா அடிச்சு நான் கட்டார்ல இருக்குள்ள ஒட்கா ஃபர்ஸ்ட் டைம் அடிச்சுனா எனக்கு அடுத்த நாள் டாய்லெட்டுக்கு வரல சரியா. இல்ல கான்ஸ்டிபேஷன் ஆயிட்டேன். அது இதனால வந்துச்சோ இல்ல அதான வேற எதுக்கு மேல வந்துச்சோ தெரியல. எனக்கு அது கான்ஸ்டிபேஷன் ஆயினோட எனக்கு நோ ஒட்கா தான் இத ட்ரிகர் பண்ணிருக்கு. இனி ஒட்கா அடிக்கிறேன். ஒட்கா வரையிலன்னா ஒக்காவா ஒட்கா கக்காவா ஒக்காவா ஒக்காவா ரெண்டுமே வாங்கன்னு சொல்லிட்டு என்ன ஃபர்ஸ்ட் டைம் குடிச்சதுன்னா நான் வந்து ஒரு 10 பியர் சாராயம் ஸ்ரீலங்கால அது வந்து மிக்ஸ் பண்ணி எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரியும் இதுதான் போதை பொருள். அப்ப கல்போத்தல் ஸ்ரீலங்கால கல்போத்தல் இது அது விசேஷம். அது உண்டு. ஒரு 2-3 பியரையும் எடுத்துக்கொண்டு கிளாஸ் எடுத்துக்கொண்டு போயிட்டு பீச்சில் நின்று பீச்சில் 12 மணி இருக்கும் பட்ட வெயில்ல இப்ப பியரை ஊத்திட்டு அதுக்குள்ள எங்கட நினைப்பு பியருக்குள்ள தான் இதை கலக்குறது கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கொடு. ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிறோம். இத ரெண்டையும் குடிச்சா எப்படி இருக்கு. ஆனா குரூப்ல ஒருத்தனுக்குமே தெரியாது. அதான் மேட்டர். இப்ப குடிச்ச ஒரு நாள் இருந்திருந்தாலும் சொல்லிருப்பான் இது குடிக்கிறது. எல்லாருக்குமே புதுசு. ஏதோ ஒன்று ட்ரை பண்றோம். பண்ணிட்டு நான் வேற பக்கத்து வீட்டுக்காரனா கூட்டிட்டு போனேன். வா சும்மா அடிப்போம் பாட்டு சும்மா போனேன் பீச்சுக்கு போனேன். கொஞ்ச நேரத்தால நான் வந்துட்டேன். ஏன்னா சரியான வந்து சோஃபால படுத்துட்டேன். குப்பரை தான் படுத்துட்டேன். ஓகே கொஞ்ச நேரத்தால அம்மா வந்து எழுப்புறா தட்டினா. அப்படி அம்மாவுக்கும் தெரியாது. அம்மா வந்தோடனே நார்மலா அம்மா அப்பா எல்லாம் இப்படி வாடா போடான்னு கேட்க மாட்டான். வா போன்னு கேட்க மாட்டான். எப்ப கோபம் வருதோ அன்னைக்குதான் வா போன்னு கேட்பான். தெரியுதே எனக்கு எழுப்பினோடனே தட்டினோடனே எலும்புண்டா அப்பயே தெரிஞ்சுட்டு சரி நடந்துட்டு பார்த்தா அப்படியே லைட்டா எழும்புறேன். பக்கத்து வீட்டுக்காரன் அம்மா நிக்கிறேன். சரி 7:30 ஏன்னா அந்த நாய் போய் 7:30 கூட்டிட்டு விட்டேன். நான் தான் கொஞ்சம் தெளிவா வந்து படுத்துட்டு அவன் கூட்டிட்டான். எலும்பினோட அம்மா எலும்பி இப்படி பார்த்து என்ன மம்மி என்று கேட்டேன். விட்டா ஒரு அரை இதுக்கு மேல ஒண்ணு சொல்ல தேவையில்ல. உலகமே புரியுது. நன்றி வணக்கம் சொல்லி அடுத்ததுதான் அடுத்த நாள் மட்டும் காலை மட்டும் மூஞ்ச பாக்கலாம். இதே ஃப்ரெண்ட் நான் ட்ரிங்க் பண்ண ஃப்ரெண்ட் சொன்னேன். அதே ஃப்ரெண்ட் அந்த நான் ட்ரிங்க் பண்றான். சோ ஒரு 17-18 வயசு இருக்கும். அவன் கார் லைசன்ஸ் எடுத்துட்டான். எனக்கு லைசன்ஸ் அப்ப இல்ல. அப்ப எனக்கு இவர் பழக்குறான். எனக்கு டிரைவிங் பழக்குறான். அப்படி முதல்ல போயிட்டு ஃபுல்லா இதே மாதிரி ட்ரிங்க் பண்ணிட்டு வந்தோடனே அவன் ஓடுவான். நல்லா கார் ஓடுவான். ஓடினோடனே நான் எனக்கு ஓட தெரியாது. அப்ப நான் சொன்ன அவட இன்ஸ்ட்ரக்டரை புக் பண்ணிருக்கேன்டா பல என்னது இன்ஸ்ட்ரக்டர் நான் பழக்கிறேன். நான் இருக்கேன் அவன் நான் இருக்கேன். என்ன என்னடா 2 கியர் இத முன்னுக்கு பிடிச்சா சரிதானே. 2 பேக் அடிச்சா அதுக்கு போனா போய்கொண்டு ஓகே கியர் போடு 2 இங்க ஒரு கை பிடிச்சுக்கணும் தான் ஓகே. அப்ப அதுக்குள்ள இடையில சொல்றான் ஒரு கிளாஸ் ஒன்று வருது. என்னடா கிளாஸ் ட்ரை பண்ணக்குள்ள தண்ணி அடிச்சு கொண்டு போனா தான்டா கெத்து. எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்டர் அப்படி கிடைச்சிருந்தா இது நல்லா இருக்கு. அது வரும் பிறகு முதலாவது எடுத்துட்டு ஓகேடா வை நாட் இப்ப எல்லாம் அந்த பொட்கால எல்லாம் தாண்டி வந்துட்டோம். 4 வருஷம் ஆயிடுச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. அதானே ட்ரை பண்ணக்குள்ள அவன் குடிச்சு கொண்டு தான் வருவான். ஓகே குடிச்சு கொண்டு வந்தா இன்னொரு கை வருது தம்மோட. தம்மு மடிச்சு கொண்டு போனா தாண்டா இன்னுமே இருக்கிறதே 2 கை தானே. நான் என்னடா மான்கராத்தே அப்ப இஞ்ச ஒரு இதையும் பிடிச்சிட்டு முதல் தரம் ஓடுறோம். புடிடா அப்ப இதுல பிடிச்சா இதை யாரா பிடிக்கிறது 2ஐயும் பிடிச்சி ஓடிக்கொண்டு சொல்றான். இப்ப அமர்ந்துடான்டா போகுது.
அங்க போனா லண்டன்லடா இப்ப இங்க மாதிரி எல்லாம் நிறைய ஸ்பேஸ் எல்லாம் இருக்கா, அங்க 2 பக்கமும் கார் பார்க்கிங் இருக்கு சொன்னா ரைட் அடி இன்ஸ்ட்ரக்டர் இன்ஸ்ட்ரக்டர் அப்படிதான் ரைட் அடி லெஃப்ட் டக்குன்னு சொல்லுவாங்க. ரைட் அடி ஒரு இஞ்ச பத்திரம் இஞ்ச பக்கம் இஞ்ச வைக்கிறது ரைட் எடுத்தா உள்ள போகுது. அப்ப நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. இதுக்குள்ளாண்டா ஃபாஸ்டா போகணும். விட்டவன் புடிச்சு 3 காரோட பார்க் பண்ணிருக்கு கார் சட்ட சட்ட சட்டம் அடிச்சு அவன்கிட்ட போனட்டு எல்லாம் தூக்கி. அதுக்கப்புறம் அவனுக்கு தெரிஞ்சது யார்கிட்ட. அப்பதான் அவருக்கு தெரிஞ்சது நான் இன்ஸ்ட்ரக்டர் இல்லைன்னு. அப்பதான் அவனுக்கு தெரிஞ்சது நான் இன்ஸ்ட்ரக்டரே இல்லையா. சரியான மனநிலைக்கு அடிப்பட்ட சொன்னேன். நம்மளுக்கு ஐயோ ட்ரிங்க்ஸ் சிகரெட் நோ தேங்க்யூ இறங்கிட்டேன். இறங்கினா யார் ஓடுறது, இவர்தான் ஓடுறோம். அப்ப இன்னும் தெளிஞ்சிருக்கும். அப்ப அவனுக்கு உணர்த்து இழுத்து கட்டி வச்சுட்டு போறான். போய்கொண்டு இருந்ததுண்டா ஓரளவுக்கு தூரம் அந்த மிச்சம் அங்கே தானே மிச்சம் தாண்டி அந்த ரோட்ல போய்கொண்டு இருந்தா கூவிச்சு பின்னுக்கு கூவிச்சு மாமா சும்மா வந்தா நீ ஒன்ஸ் பண்ணா சரி என்று. அப்பதான் கத்த வலிக்கிட்டான். கேள்விப்படுறாத தூசணம் எல்லாம் என்ன பண்ண போறேன் நான் என்ன பண்ணி வச்சிருக்கான். நல்ல ஏதோ ஒரு நல்ல காலத்துக்கு அவன் ஏதோ தாண்டி எங்களுக்கு ஓவர்டேக் பண்ணி அவனை போயிட்டான். இப்ப இது அன்பே அன்பே குள்ளாது அதுல ஒரு பாட்டு வரும். அதெல்லாம் ஈஸியா அதுல நான் சொல்றேன். இப்ப இந்த பாட்டு இந்த மாதிரி பெண்ணே உனது மெல்லிடை பார்த்து பஞ்சன் கஞ்சன் தலை சுற்றி போனேன். அடடா இதத்தானா இவன் சொல்லி இருக்கான்ன்றது என்ன நினைச்ச நீ சொல்ல. உங்க 2 பேருக்கும் தெரியாது. இல்ல எங்களுக்கு தெரியும். அப்ப நீ என்ன நினைச்ச? அப்ப நான் நினைக்கிறதுக்கே இல்லையே, நினைக்கவே இல்லை. எழுப்பி பார்த்தேன் ஏதோ இருந்தது தலை சுற்றி போயிட்டு நினைச்சேன். அந்த விடல பருவத்துல ஏதோ ஒரு நல்ல பாட்டு கேட்கிற மாதிரி தானே போக போதானே அந்த வரிகள் ஆராய்ச்சி போக்குல அட இதத்தானா இவன் இந்த நாராசம் பிடிச்சவங்க இப்படி நாராசமா சொல்லி இருக்கு. அப்பதான் நாம என்ன சொல்றது, நீங்க வளர்ந்து வர்றீங்கன்னு இதுக்கு அப்படியான உங்களோட பாட்டுகள் ஏதாவது இருக்கு? அப்படி ஏதாவது மாங்கனிகள் தொட்டிலே தூங்குதடி அங்கே மன்னவனின் பசியாறு மாலையிலே பரிமாற என்ன இருக்கு சாப்பிடுறதுல என்ன இருக்குது மாங்கனியல் தொட்டிலே தூங்குதடி அங்கே மன்னவனின் பசியார மாலையிலே பரிமாற. ஈவினிங்ல சாப்பிடுவாங்க. நல்லா I'm just giving to my viewers to decode it. நீங்க சொல்ல மாட்டீங்க, நான் சொல்ல மாட்டேன். Viewers has to say something. ஈஸி. ஆனா இதுல கண்டே பிடிக்கலாம். சொல்லுங்க. கண்டே பிடிக்க மாட்டேன். அன்னத்த பாத்தியா உருளு ஒண்ணு அங்க இருக்கு, உலக்கு ஒண்ணு இங்க இருக்கு. படிக்க தெரிஞ்சா நீ பண்றானே. உலக்க ஒண்ணு இங்க இருக்கு, நெல்லு குத்த நேரம் இல்ல. முதலாவது பாட்டு நான் கண்டே பிடிக்க. அந்த டைம் சின்ன நல்ல பாட்டு இது வந்தா நான் அந்த டைம்ல இந்த வயசுல அந்த டைம்ல பாட்டு படிச்சு கொண்டிருப்போம். உண்மையிலேடா இப்ப கேட்டா கேவலமா இருக்கட்டே, இதுக்கு கூட உனக்கு விளங்கல. 15-16 வயசுல நல்லா நெல்லு குத்துருவாங்க. அப்ப நான் படிக்கிறது, நான் வந்து எப்ப படிக்கிறது வந்து இந்த ஊர்ல எல்லாம் நெல்லு குத்துக்கிட்டு இருப்பாங்க. நல்லா இருக்குது இல்ல உலக. அதுக்கு பிறகு சொன்ன பிறகுதான் என்ன மீனிங். ஐயோ இதைத்தான் நான் எல்லாருக்கும் முன்னுக்கு படிச்சு. இந்த ராஜராஜ சோழன்லயும் ஒரு பாட்டு இருக்குல்ல, என்ன பாட்டு? புல்லாங்குழல் தள்ளாடுமே. அத மட்டும் நீ சொல்லிருக்கலாம், விளங்கி இருக்கு. அதுல அர்த்தமா இப்ப மட்டும் தெரியும். பாட்டா படிச்சிருந்தா சொல்லி இருப்பேன் அர்த்தம் சொல்லிட்டு. நீ தன்னான தன்னான தன்னா என்ன உனக்கு புல்லாங்குழல் தள்ளாடுது பொன்மேனியோ அது சொல்லலாம். பாட்டாவே பாடி இடையில மானிய போட்டுக்கோங்க. ரைட்.
ஓகே ட்ரிபிள் எக்ஸ் டபுள் எக்ஸுக்கு போகாம அந்த டாபிக் இது கொஞ்சம் நல்லா இருக்கு வேற பாட்டு மைண்டுக்கு வரல ஐயோ ப்ரிப்பேர் தனி எபிசோடா செய்யலாமே. ஏன்னா உண்மையில சில விஷயம் தான் பாரு. இப்ப நீ சூப்பர் சிங்கர் எல்லாம் சின்ன பிள்ளை எல்லாம் பாட்டு படிங்க. ஆனா அந்த பாட்டு இப்ப நாங்க பெரிய ஆட்களுங்களுக்கு கொஞ்சம் தெரியும். ஓகே இது இது இப்படி இப்படி அட இப்படித்தான் நான் படிக்கும். ஆனா அவங்க இப்ப நாங்க சின்ன மாதிரி பாரு இந்த சின்ன விஷயம் கூட எங்களுக்கு தெரியல விடலையா இருந்தோம். அவ்வளவு அப்பாவியா பச்சை பிள்ளையாவே இருந்திருக்க சூப்பி கொண்டிருக்கிற டைம் பாட்டிலே போகுது. வேற ஒரு ஸ்டோரிக்கு வாங்க அடுத்தது. இப்ப இட்ஸ் ரியலி ரியலி ஒரு ரொம்ப டச்சிங்கான உன்னதமான ஒரு காதல் ஸ்டோரி. நக்கிட்டு போன மாதிரி கொஞ்சம் இருங்க நீங்க ரெண்டு பேரும் ஒளிச்சு வச்சிருக்கீங்களே. இல்ல இப்படியான ஸ்டோரி எல்லாம் நல்ல அற்புதமான உங்கள மாதிரி செந்தளிப்பான ஸ்டோரி இல்ல. உங்கள நீங்க சொல்றதெல்லாம் சரியான அதே புனிதத்தை அப்படி போனது ஒரு புனிதத்தையும் தாண்டி அதையும் தாண்டி புனிதமானது செம்மையம். ஏன்னா உங்களுக்கும் இதே மாதிரி ஸ்டோரி நடந்திருக்கான். சொல்றது கேளு. நீ வந்து இப்ப நாளைக்கு பஞ்சாதி ஏதோ பிரச்சனை பட்டு சொல்லிட்டு சொல்லாத. அப்படி இல்ல சொன்னா ஓவர் நாராசமா இருக்கு. நாராசமா இருக்கு. எல்லாமே வந்து மேட்டர் ஸ்டோரியா. அதுதான் வேற என்ன இருக்கு. வேற ஒன்றும் இல்லை. வேற இந்த லவ் எல்லாம் ரொம்ப குறைவு என்னவோ தெரியல. உங்களை மாதிரி மன்மத ராசா மாதிரி இருக்கல. ஆடியன்ஸ் நீங்க சொல்லுங்க இந்தியாவோட எபிசோட் என்னைய வச்சு ஓட்டுறாங்க. இந்த எபிசோட் மட்டுமா ரெண்டு பேரும் ஒன்றும் சொல்லாம சத்தம் இல்லாம இந்த எபிசோட என்னைய வச்சு ஓட்டுறாங்க. வேற என்ன அனுபவம் வாழ்க்கை முதலாக என்ன அனுபவம் சொல்லிட்டு யார பாக்குறது உனக்கு பூரிப்பு கொடுத்த அனுபவமே இல்ல. என்ன செத்து போன மரம் எனக்கு பேச பூரி கொடுத்த அனுபவம் மட்டும் இருக்குது. பூரி பழம் கொஞ்சம் சைக்கிள் அவனுக்கு அனுபவம் சைக்கிள் அதோடு எல்லாருக்கும் கவுண்டர் கொடுத்து அதுதானே ஓட்டி கொண்டே இருக்காது. புதுசா நீ தான் தைரியமான சொல்ல அவர் சுத்தி கொண்டிருக்கிறபடியா நினைக்கிற மாதிரி இல்ல. உண்மையாவே பொங்கடா உங்களையும் வச்சிருக்கிறதா. ஓகே இதோட உங்களோட அனுபவத்தோடய புனிதமான காதலை அதோடய நாங்க செய்யறது சரியா இருக்கு. நீங்களாச்சும் சொல்லுங்க சார். சரியா அந்த ஊர்ல இருந்த கேர்ள் ஃபிரெண்ட் ஒரு லவ் ஸ்டோரி நல்லா இருந்தது. பியூட்டிஃபுல்லா இருந்தது. அதை விட லண்டன்ல இருந்தது டைட்டானிக்ல ஜக்கும் ரோஸும் புனிதமான ஒரு லவ் ஸ்டோரி. கேட்க நல்லா இருந்தது. உண்மையா நல்லா இருந்தது. ஆனா இத வெளியே சொல்லிடுறாங்க. அந்த த்ரிஷாவை எங்க நீங்க கண்டுபிடிச்சு நீங்க 96 மாதிரி ஒரு படத்துல வர்ற மாதிரி அந்த த்ரிஷாவை தேடி நீங்களும் ஒரு திரும்பி ஒரு சேர்ந்து பஸ்ல டிராவல் பண்ணி நீங்க அவையோட கூட தியேட்டர்ல உட்கார்ந்து அயன் மேனுக்கு பதிலா இந்த மேனை விட்டு கொஞ்சம் வாய்க்கிலேயே மத்தவனுக்கு அட்வைஸ் சொல்றது நீங்களே ஏதாச்சும் செய்யுங்க. இல்ல நீங்க செய்யறதுக்கு தான் அட்வைஸ் பண்ணுவோம். நீங்க இந்த முறை த்ரிஷாவை இப்படியே கண்டுபிடிச்சு இந்த வோல்ஹாம்ப்டனா எங்க இருக்கிறாங்க அதுக்குள்ள எங்கேயா தேடினா த்ரிஷா கிடைப்பா. த்ரிஷா அங்கேயும் போயிருக்க மாட்டா. போற மாதிரி
திரிஷா நீங்க உங்களோட குரலை கேட்க மட்டும் அந்த சிவாஜி ஒரு படத்துல சிவாஜியும் ராதாவும் ஒரு படத்துல முதல் மரியாதை ராதா வந்து சின்ன போட்டு இவர் சிவாஜி வந்து கிளட வயசானவன் அவ வந்து கடைசியை மட்டும் உயிரை பிடிச்சிட்டு இருப்பா இவர் குரலை கேட்க மட்டும் அப்படியெல்லாம் இல்ல அப்படி இல்லையா அது வேற படமா மண்டல எஃபெக்ட்ல இருக்கு கடைசியா யார் சிவாஜி சாக இருக்கிறதா ராதா சாக யார் செத்தா இல்ல யாரோ ஒரு ஆள் சாக இருப்பா இவன் வந்தோடனே அவன் செத்து போவாதானே சீன் நீ ஏதாவது மரியாதை கிளைமேக்ஸ் என்ன நீ ஏதாச்சும் செஞ்சுட்டு சாவன் ஒன்றுமே செய்யாம சும்மா சாகுற மேல போனா கடவுள் கேட்பான் நான் இவ்வளவு படைச்சனே நீ ஏதாச்சும் செஞ்சியா நான் ஏன்னு சொல்லி ராதா சாக இருக்கக்குள்ள சிவாஜி வர்றதா அதுதானே உண்மை ராதா வந்து கிளம்பி அப்ப ராதா கூட சிவாஜி கூட தானே எப்படி அவர் சாகாம இருந்து ஒவ்வொரு அடிபட்டு ராதா சாகாம இருக்கிறது சிவாஜி சும்மா அலம்பா எங்க எது கொண்டு எப்படி முடிஞ்சிச்சு பாத்தீங்க இதுதான் நாங்க வந்து சிமுலேஷன்ல இருக்கோம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா we started with முதல் முறையான அனுபவம் ஆனா எப்படி முதல் மரியாதை படத்துல கிளைமேக்ஸோட வந்து முடிக்கிறோம் பாத்தீங்களா எனக்கு என்ன கவலை தெரியுமா நீங்க வந்து ஒண்ணுமே செய்யாம சாவ போறீங்களே அதான் எனக்கு கவலை பிறந்ததே வேஸ்ட் ஆயிடுச்சு அது நீங்க அப்படி நினைக்கலாம் எங்களுக்குள்ளேயே அப்படி மறைக்கிறாய் நான் செத்ததுக்கு பிறகு அனுநாக்கிகள் கல்வெட்டுல எழுதின மாதிரி மொசப்பி தேவையான சாவுக்குள்ள எழுதிட்டு சாவுவா நான் இது மூலமா நிறைய கல்வெட்டுல எழுதிட்டு யூடியூப்ல கல்வெட்டு எழுதுறீங்க நானும் சில கல்வெட்டுகள்ல இங்க பொறிச்சு வைக்கிறேன் நான் இல்லாத போது என்னை பற்றிய வரலாறுகள்ல வரலாம் அவருடைய உண்மைகளை கற்கலாம் பயோகிராபி எழுதலாம் நினைப்போம் பயோகிராபி நீ எதுக்கே இவ்வளவு பயோகிராபி இல்ல பயோகிராபி 80 வயசுல எழுதுவேன் ஒரு பிரச்சனையும் இல்ல 80 வயசுல தான் எழுதுறேன் யார பையில தைரியம் இருந்தா சொல்லுங்க பயோகிராபி எல்லாம் புத்தகமானது யூடியூப்ல சொல்லுங்க டேய் எங்க ரெக்கார்ட் பண்றோமோ அது உங்களோட பயோகிராபியா இருந்துட்டு போகட்டும் இது உண்ட பயோகிராபி நீங்க எழுது நாங்க இன்னும் கொஞ்ச நாள் வாழணும் ஏதோ என் பாட்டுக்கு நான் பாட்டு அப்படியே முடிங்கடா I think சும்மா இருக்குது சும்மா தான் இழுக்கணும் bullshit okay guys okay nice one nice okay boys we'll make another thing